சற்று சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இப்படியாக இயேசுவிடத்தில் எனக்கு கேட்கிறாங்க ஒரு கேள்வி யூதர்கள். பாருங்க, வாசிப்போமாக. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்கள்? நீர் கிறிஸ்துவானால் தெளிவாய் சொல்லும் என்று கேட்டார். அல்லேலூயா. யூதர்களாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவுடைய சொந்த ஜனம் இயேசுவை யார் என்று அறிய அவர்களால் முடியவில்லை. ஆமென். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை குறித்த ஒரு அறிவு ஒரு மனிதனுக்குள் இல்லாததால் தான் அவருடைய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உறுதியற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிறது. சொந்த ஜனமாகிய யூதர்களுக்கு இயேசுவிடத்தில் ஒரே குழப்பம். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்கிறாங்க, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவை என்ன உண்டாக்குவேன்? நம்ப முடியவில்லை. நீர் கிறிஸ்துவா? நீர் யார்? இரட்சகரா? நீர் மேசியாவா என்றால் எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரே குழப்பம். பாருங்க, அதுல ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 13வது அதிகாரம் 55 வசனம் இப்படி சொல்கிற, வாசிப்போமாக. மத்தேயு 13:55. இவன் பாருங்க, சாதாரணமாக இயேசுவை இடை போடுகிறார். அல்லேலூயா. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, பாத்தீங்களா? இப்ப அங்க நிறைய பிரச்சனை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரட்சகர், மெய்யான தேவன், மாம்சத்தில் வந்த தேவன் என்று அங்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்தான் மேசியா, இவர்தான் நாம் எதிர்பார்த்திருக்கிற மேசியா என்ற ஒரு அறிவு அவர்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அவர்கள் எப்படி அவர்களுடைய சொந்த ஜனங்கள் அவர் அங்கு பிறந்து வாழ்ந்து வளர்ந்ததான அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பிறப்பினுடைய பிற்பகுதியை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. தச்சனுடைய குமாரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேதத்தில் நாம் பார்க்கும் போது இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பிறந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் உண்டு. அதே மரியாள் யோசேப்புக்குமாக பிறந்ததான அவருடைய சன்னதிகள் வேறு இருக்கிறார்கள், சகோதரர்கள். அதுக்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாவற்றையும் மக்கள் கணக்கு போட்டு என்னவென்றால், இயேசுவை இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? வாசிப்போம். இவன் தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, இவர்கள் சகோதரர். அல்லேலூயா. இயேசுவை குறித்ததான குடும்பத்தை பார்த்து இயேசுவை கணக்கு போடுறாங்க. அல்லேலூயா. பிறந்ததான இடம், அதான் கடைத்தாண்டதான் சொன்னேன். அல்லேலூயா. யூதாவின் ராஜா இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா தேடி வருகிறார். ஆனால் ராஜா எங்கு பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பார். ஆனால் இவருடைய பிறப்போ சாதாரணமான ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவருடைய பேச்சை நம்பவும் வழியில் ஒரே நிலையில் குழம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு சொல்கிற யோவான் முதல்ல வாசித்த வசனம், உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லும் போது அவருடைய 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிப்போமாக.
நமக்கு புத்தி தந்திருக்கிறார் என்றும் இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று கர்த்தர் வேதம் அநேக இடங்கள் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார் என்று வாசிப்போம் வசனத்தை. பிள்ளைகள் மனுஷர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் தேவனும் சிருஷ்டிகரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். என்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக ஆண்டவரை இயேசுவை குறித்த அறிவில் அநேக ஜனங்களுக்கு புரிவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயுல 16வது அதிகாரத்தில் ஆண்டவரை இயேசு கேட்கிறார் பாருங்கள். அதனுடைய 16வது அதிகாரம் வாசிப்போமாக. 13 முதல் வாசிங்கள். வந்தபோது மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை இயேசு அங்கே கேட்கிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், ஏன் அநேக ஜனங்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர் சொல்லுகிற பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வார்த்தைகளை கேட்கிறார்கள். அவருடைய மலைப்பிரசங்கத்தை கேட்கிறார்கள். எல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. யாருமே பேசுறது இல்லையே, இவ்வளவு அழகா இருக்க, இந்த அற்புதம் நடக்குது, மரித்த உயிரோடு எழுப்புறாங்க, வியாதிகள் குணமாகிறது, பிசாசுகள் ஓடி போகிறது, சப்பானிகள் நடக்கிறாங்க, ஊமைகள் பேசுறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் பார்த்து விட்டு ஜனங்கள் பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. அது ஆச்சரியமானது. கைகளை தலையில சொன்னோம். இயேசு போறாருன்னா பல ஆயிரம் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றார். ஆமென். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக சுமார் 308 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக உலக லெவல்ல அதிகமாக இருக்கிறவர்கள் மதத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம். இரண்டாவது இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கீழே வருகிறது. அல்லேலூயா. திரட்கூட்டம் இயேசு என்று சொல்லி போறார். ஆமென். ஒரு இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும் போது வருகிற எல்லா ஜனமும் கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறார்கள். நாம் பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, எங்க சபையில நிறைய பேர் வராங்க, ஏராளமான ஜனங்கள் வராங்க, நிறைய படிச்சவங்க வராங்க, கவர்மெண்ட் ஜாப் வராங்க, அதிகாரிகள் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை அவர்கள் யாராக பார்க்கிறார்கள்? கர்த்தர். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு வியாதியை மட்டும் குணமாக்குறவர் அவர் வைத்தியராக இயேசுவிடத்தில் போய் அவங்க பாடம் போட்டா இந்த காயெல்லாம் நல்லாவும். சிலருக்கு என்னவென்றால் இயேசு கோயிலுக்கு போனா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணா பிசாசு போகும். அல்ல சிலருக்கு நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும், சில நன்மைகள் கிடைக்கும். இப்படி உலக பிரகாரமான அநேக காரியங்களை நம்பி வருகிற கூட்டம் பெருங்கூட்டம் இயேசுவிடத்தில். அல்லேலூயா. ஏது சொல்லுகிறது? இம்மைக்காக மாத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் மற்ற எல்லா ஜனங்களும் பார்த்து எப்படி மாறிவிடுவோம்? பரிதவிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவரை சேவிப்பது உலகத்துக்குரிய நன்மைகளுக்காக அல்ல. இயேசுவை உண்மையாக பின்பற்றினார், உனக்குரிய நன்மையை இந்த உலகத்தில் அவர் உனக்கு செய்வார். அவ்வளவுதான். நன்மைக்காக வராது, உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றாத.
இயேசு உண்மையான தேவன். அவர் சகல மனுக்குலத்துக்காக சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆமென் உண்மையான இரட்சகர் அவர். அவரை சேவிப்பதால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். அவரால் அல்லாமல் பரலோக வாழ்வு கிடைக்காது. அவரே பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிற உண்மையான தேவன் என்ற ஒரு அறிகிற அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் உண்டாக வேண்டும். அதுவே அறிவு. அல்லேலூயா. தாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வருவதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை உண்மையான தேவனாய் இரட்சகராய் ஆமென் எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் சிந்தின இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. நான் அடிக்கப்படும் இடத்தில் இயேசு அடிக்கப்பட்டார். அவர் இயேசுவை நான் பாவி என்று சொல்லி ஆமென் யார் இயேசுவை தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஆமென் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை இயேசு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கேட்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவை பற்றி போறாங்க. ஆமென். இயேசுட்ட போய் திரளான ஜனம் போற பார்த்து ஆண்டவர் பார்த்தாரு. இவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க பாப்பா, ஒரு சோதனை பண்ணலாம். இவங்க எதுக்கு வராங்கன்னு பாப்பா, யாருன்னு புரிஞ்சுட்டு வராங்க, என்ன பின்பற்றி வராச்சு, என்ன லெவல வராங்கன்னு இயேசு கேட்கறதுக்காக அவர்களை கூப்பிட்டார். பாருங்க தான் சொல்ல வாசிப்பார் வசனத்தை. பின்பு இயேசு வந்தபோது சீசரை நோக்கி யார் என்று சொல்லுகிறார்கள் என்று பாருங்க. இதற்கு ஒரு அறிவு. ஆண்டவரை ஆண்டவரை நீ சேவிக்கிறாய் என்றால் அவரை நீ சரியாக என்ன செய்ய அறிந்து குருட்டுத்தனமா பின்பற்ற கூடாது. சாட்சி போறல நானும் போறேன், அங்க போற பாடுறாங்க, கை தட்டுறாங்க, அல்ல சொல்றாங்க, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அப்பா என்னமோ ஒரு ஃப்ரீ ஆகி வீட்டுக்கு வரலாம். அதற்காக வராது. எல்லாரும் சேர்ந்து பாடு, எல்லாரும் கைகளை வித்து சொல்லுவோம், நல்ல பாட்டு பாடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கை தட்டி பாட்டு எல்லாம் கொஞ்சம் நம்ம அந்நிய பாஷை பேசுறாங்க, பரவாயில்ல. கடைசியில் அவங்க கொஞ்சம் பேசுறாரு, பைபிள் பேசுறாரு, கேட்கிற புரியனோ இல்லையோ எல்லாம் கேட்டாச்சு, முடிஞ்சு போறோம். அதல்ல. அதனால எந்த ஒரு மேன்மையும் இல்லை. திரட்கூட்டம் வந்தாலும் அல்லேலூயா எல்லாரும் தேவராஜ்யத்திற்கு சேருவதில்லை. திரளான கூட்டம் வந்தாலும் எல்லாரும் எங்க போறவங்க அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க கிடையாது. அல்லேலூயா. நீ சபைக்கு வந்துட்டு போறதுனால் பரலோகத்துக்குரிய நபர் அல்ல. ஆமென். ஆண்டவரை நீ யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அறிவில் நீ விசுவாசம் வைத்து ஆமென் அது உண்மையாய் பின்பற்றி ஆமென் அந்த சத்தியத்தை கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? திரட்கூட்டம் என்னை பின்பற்றி வருகிறார்களே, இவர்கள் என்னை யார் என்று என்னை பின்பற்றி வராங்க. பாருங்க என்ன பதில் வருதாங்க. அங்க பதில் அதற்கு அவர்கள் ஏராள ஜனங்கள் கும்பல் கும்பல் 1000 வராங்க. மொத்தம் நம்ம இப்ப நினைப்போம் பல நூற்றுக்கணக்கான பல நம்ம சர்ச்சையில் நிறைய பேர் வராங்க. என்ன நினைக்கும்? வந்துட்டு திடீர்னு ரூட்டு மாறிடுறாங்க சிலர். உண்மையாய் மனம் திரும்பி தேவ சபைக்குள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தில் நாட்டப்பட்டவங்களை வானமே இடிஞ்சு மண்டையில் விழுந்தாலும் அந்த இடத்தை விட போக மாட்டாங்க. ஒரு நபர் போறாங்க என்றாலே அவருடைய அஸ்திபாரம் சரி. பேர் கிறிஸ்தவ சபை இருந்தால் ஓகே. ஒரு ஆவிக்குரிய சபை சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அடையாளம் காட்டுகிற ஒரு இடம். பரலோக ராஜ்யத்தை ஆமென் முக்கியப்படுத்தி பேசுகிற இடம். ஆமென். இயேசுவை குறித்து மட்டுமே பேசுகிற இடம். அப்படிப்பட்ட இடங்கள் வந்துவிட்டு ஒரு நபர்
வேறு பக்கம் போறாங்கன்னா அவங்க கண்டா எங்க போக மாட்டான், பரலோகத்துக்குரிய நபர் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீ வருகிற இடத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு இருக்க வேண்டும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இங்கு யாரை குறித்து பேசுகிற இடம், எதை குறித்து பேசுகிற இடம். ஆமென். இங்கு வரும்போது இதை கேட்கும் போது இம்மைக்குரிய காரியத்தில் நாம் நாட்டமுள்ளவர்களாய் வாழ்வோமா, இல்லை மர்மக்குரிய காரியத்தில் நாம் நாட்டமுள்ளவர்களாய் மாறுகிறோமா என்ற ஒரு அறிவு உனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், கை தட்டணும், பாட்டு பாடுறோம், அங்கேயும் இயேசுதான் பற்றி பாடுறாங்க, அங்கேயும் பைபிள் தான் பேசுறாங்க என்று பரவாயில்ல இங்க போய்க்கலாம் அங்க போய்க்கலாம் என்று மாற்றுவதல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிற இடத்தில் கர்த்தர் நிறுத்தினார் என்றால் அல்லேலூயா, அங்கு நின்று நீ வளரு. ஆமென். ஒரு வீட்டு பக்கத்தில் வந்து ஆராதனை ஆரம்பிக்கலாம். சொல்ல வேண்டியது ஆமென், என்னை தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம் உண்டு. நான் எங்கிருந்து போனாலும் எத்தனை பஸ் ஏறி போனாலும் அல்லேலூயா, என்னை கண்ட நாட்டுல ஒரு தோட்டம் உண்டையா, அதுதான் எனக்கு தேவன் கொடுத்த தோட்டம். அல்லேலூயா. கட்டடம் எல்லாம் மாறி மாறி போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் வைத்த ஸ்தானத்தை உறுதியை கட்டப்படுவது கிறிஸ்தவ வாழ்க்கை. தெளிவா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எவ்வளவு ஆவியான நிரம்புறது முக்கியம், நீ எவ்வளவு ஒரு வசனத்தை கை கொண்டு வாழ்றது முக்கியம். ஆவியான நம்ம எவ்வளவு நிரம்புறாலும் அது அல்ல. அல்லேலூயா. கேட்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழ நீ ஒப்பு கொடுக்கிறாயா? சத்தியம் ஒன்று மட்டும்தான் உன்னை சரியா கட்டி எழுப்பும். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ளவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சத்தியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நேராக கடந்து வரும்போது ஆமென், அதன்படி நீ வாழ நீ என்ன ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வாழ முடியலையா? ஆண்டவர் வாழ எனக்கு என்ன செய்ய கிருபை தரணும். ஆமென். என்னால வாழ முடியலப்பா, என் வாழ எனக்கு கிருபை தான். ஆமென். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையான நிலை. அல்லேலூயா. கேட்கிற சத்தியத்தை கேட்டு எல்லாரும் உடனே அப்படி வாழ்ந்துருவாங்க என்றல்ல. அல்லேலூயா. வாழ பிரயாசப்படணும். நம்மளை வாழ வைக்கிற கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியை நாம் நாட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. அதான் அந்த தெளிவு. தேவனுடைய கவனமா இம்மைக்காக உலகத்துக்குரிய நன்மைகளை நாடி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற எந்த ஒரு நபரும் நினைக்க மாட்டார்கள் அது அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டிடம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப என்ன பண்றாங்க? அதற்கு அவர்கள் பாருங்கள், சாதாரணமாக எல்லா தேவனுடைய ஊழியர்களை போல் தீர்க்கதரிசிகளை போல் ஒரு நபர் அதை இயேசு கணக்கு பண்றான். நம்ம இங்க சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுல வந்தீங்கன்னா இயேசு போட்டேன். ஒரு முறை ஒரு செட்டியார் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நாங்க போயிருந்தேன். நாங்க இயேசு சுவாமி நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அப்படியா? நாங்க இப்பதானே வரோம். பாருங்க சார், இயேசு சுவாமி போட்டோ இருக்கு, எங்க சாமி போட்டோ இருக்கு, எல்லா சாமி எல்லாமே இருக்கு. நாங்க எந்த சாமியை நாங்க எடுத்துக்கல, வேண்டாம் சொல்லி எம்மதமும் சம்பந்தம். உடனே ஓகே பாவம், உங்களை பார்த்தாலும் எனக்கு எப்படி இருக்கு, பரிதாபமா இருக்கு. காரணம், யார் தேவன் என்பதை அறிந்து சேமிப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. கொஞ்சம் வழக்கம் கொடுத்தேன், அவங்களுக்கு யாரல்ல உள்ள. சரி சரி சார், நான் ஜோமெண்ட் போறேன், நான் ஜோமெண்ட் வந்துட்டு வச்சுருங்களா? அல்லேலூயா. எல்லாரையும் போல் ஒருவர் அல்ல இயேசு. இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகரும் உண்மையான தேவனுமாய் இருக்கிறார். அந்த அறிவு வளர்ந்து
எல்லாரும் போல சொல்றாங்க. யோவாசாமன் யாரு? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் இயேசு முன்னொரு வழி ஆயத்தப்படுத்தவர் என்றும், சிலர் எலியா என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அவர் என்றும், எரேமியா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அவர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுபவர்கள் எல்லாரும் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்தவர்கள் அல்ல, அறிந்தவர்கள் அல்ல. சபைக்கு வரவர்கள் எல்லாரும் சரியான ரட்சிப்புக்குள் உள்ளவர்கள் அல்ல. ஆமென். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் எங்க போறவங்க அல்ல, பரலோகத்துக்கு போறவங்க அல்ல. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சபைக்கு வந்தோம், சில நேரம் சில பிரசங்கம் ஆறுதல் செய்தியோ உற்சாக செய்தியோ கேட்டோம்னா ரொம்ப கிருகிருப்பா இருக்கும். அதை நினைச்சு நம்பி ஊழியக்காரன் அவரை நம்ப முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வசனம் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துச்சு, அவளை உற்சாகப்படுத்துச்சு, அதனால கை தட்டுறாங்கன்னா அந்த கணக்கு போட முடியும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் அடிப்படையில் தான் இருக்கு. இயேசுவை யார் என்று அறிகிறார். ஆமென். அவரை அறிகிற அறிவில் தான் உன்னுடைய உண்மையான ஆசீர்வாதம் உறுதியானதா மேல்வாரியானதா என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்ல தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார். ஆண்டவர் பார்த்தார், என்னப்பா இது, எத்தனை வருஷமா இவங்களுக்கு நான் போதிக்கிறேன், என்னை பின்பற்றி வராங்க, வந்தா வியாதியெல்லாம் குணமாக்குறேன், பிசாசுகள் விடுதலை பெற்றவங்களை இருக்கிறாங்க, எல்லாம் நான் நினைக்கிறேன் இயேசு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் இவங்க எல்லாம் என்ன குறித்து சாதாரண எல்லாரையும் போல ஒருவர் என்று தான் கணக்கு போடுறாங்களோ. இயேசு பார்த்தார், எல்லாரும் அப்படி சொல்றாங்க. உண்மை யாரு தேவனுடைய குமாரன் என்று யாரும் சொல்லல. தீர்க்கதரிசிகள் ஒருவர், அதாவது இன்னைக்கும் இயேசுவை என்ன சொல்லுவாங்க, நபின்னு சொல்லுவாங்க. என்னது? ஈசா நபி, ஈசா நபி. அவங்க கேட்ட நபி, நபி என்றால் தீர்க்கதரிசி என்பது. நபி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், மனுக்குலத்தை மீட்பதற்காக மனிதனாய் வந்தவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே ஒரு பாவத்தில் வாழ்கிற ஜனத்தை ரட்சிக்க விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஒரு நபியா இருக்கிற தீர்க்கதரிசிக்கு ஒரு பாவியை ரட்சிக்க முடியாது. ஆமென். இயேசு எல்லாரையும் ரட்சிப்பதற்காக அவர் ரட்சகர். ஹல்லேலூயா. இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவர். ஆமென். அவர் நபியாக வரல. அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியாகவும் தேவகுமாரன் தேவதூதனாகவும் தேவாதி தேவனுக்கு தேவாதி தேவனாகவும் ஆமென் உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசு என்ன செய்தார்? இயேசு திரும்பி சீசர்ல போட்டார். அல்லேலூயா. யாரு? இயேசு கூடயே தங்குறவங்க, இயேசு கூடயே நடக்கிறவங்க, இயேசு எங்க இருக்கு அங்கே இவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சிறு கூட்டம் வருது. அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அல்லேலூயா. சொல்லுவோம். அங்க கேட்டத கட்ட நேரம் எங்க இங்க திரும்ப. சரி, அவர்கள் எல்லாம் அப்படி சொல்றாங்க உண்மை. ஆனா என்னை இடைவிட பின்பற்றி வாரீங்க அல்லவா, நீங்க என்ன பற்றி யார்கிட்ட சொல்றீங்க? பாருங்க, நான் சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. கேள்விக்கு என்னப்பா பதில் சொல்றது? திடீர்னு கேட்டா நான் நினைக்கிறேன் எல்லாரும் சில நேரத்துல கவனிங்க, இந்த வசன அர்த்தம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாரும் ஸ்தம்பிச்சிருவோம். என்ன சொல்றது, தப்பாயிருமோ நினைக்குமா இல்லையா? இதான் வசனம் இதை அப்படி சொல்லுங்கன்னா நமக்கு தெரியாத கூட அலையில போட மட்டும்தான், நமக்கு அர்த்தமே தெரியாது. நம்ம நினைச்சு ஸ்தம்பிச்சிருவோம். திருப்பி கேட்டா நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க? எல்லாரும் கப்புன்னு இருக்கும்போது அல்லேலூயா ஒரே ஒருவர் மட்டுமே சொல்லுவோம். சீமோன்
பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். பலர் இருந்தாலும் ஒரே ஒருவன் வெளிப்பாடு பெற்றவராய் இருந்தார். முதலாவது வாசித்தோம் அல்லவா? என்னது? ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை யார் என்று ஒரு நபர் அறிந்து ஆமென் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கையுளவை தலைவர் சொல்லும். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். கையுளவை தலைவர் சொல்லும். ஏன் அவன் பாக்கியவான்? இயேசு யார் என்று அறிந்து கொண்டார். இயேசுவை அறிந்து ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். இயேசு உனக்காய் சிலுவையில் பாடுபட்டார். அவர் சிந்தின ரத்தம் உனக்காக என்பதை நீ அறிவதே சரியான அறிவு. ஆமென். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு அடிக்கப்பட்டார். அவர் சிந்தின ரத்தம் என்னுடைய சகல பாவத்தை கலை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே இரட்சகர், அவரே பரலோக வாழ்வை அளிக்கிற உண்மையான ஆண்டவர் என்று யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு கைகளவே தலையில் சொன்னார். ஹல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எதுவே சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்படி என்றால் உலக அறிவில் நீ அறிந்ததல்ல, உலக ஞானத்தின் அடிப்படையில் என்ன நீ அறிந்ததல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக கல்வி தேவனை அறிய தடுக்கும். ஆமென். உலகத்தில் ஒரு பட்டதாரிய அறிவாளியா மாறிவிட்டால் அவனுக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு நேர மனது கடந்து வராது. உலக படிப்பு பெரிய பட்டம் எடுத்திருப்பார். ஆண்டவர்கள் சொல்லும் போது இதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவர் சிம்பிளா சொல்லு. நல்லா படிச்சிருப்பான், நல்ல முன்னேறி இருப்பான், பட்டம் எடுத்திருப்பான், பிஹெச்டி படிச்சிருப்பான், வேற என்னமோ படிச்சிருப்பான், படித்து பெரிய ஆளா இருப்பான். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் இயேசுவை குறித்து சொல்றான், வேற டைம் இல்ல, டைம் இல்லை. அப்போ எவ்வளவு சீப்பா சொல்றான் பாரு. அவனுடைய கல்வி, அவனுடைய படிப்பு பட்டம், அவனுடைய அந்த அந்த முன்னேற்ற உலக முன்னேற்றத்தினுடைய அந்த நிலை ஆண்டவரை குறித்து சிந்திக்க விடாதபடி தடுக்கிறது. வாழ்க்கை அப்படிதான். அல்லேலூயா. சில விசுவாசிகள் சொல்றவங்க கூட சர்ச்சைக்குவாங்க, டைம் இல்லை, அறிவு கட்டவன, அறிவில்லாத ஆத்மாவை சர்ச்சைக்கு வாழணும்னு கூப்பிடும்பா உனக்கு நேரம் இல்லைன்னா நீ ஆண்டவர் எந்த அளவு அறிந்திருக்கிற எவ்வளவு புரிந்து கொள்ளணும். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரம். அல்லேலூயா. வீணடிக்காம கர்த்தர் சமூகத்துக்கு நீ ஓடி வர வேண்டும். அவரால் தான் நமக்கெல்லாம் உண்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோது யாரும் ஓரம் கட்டாதே, அவரை நீ ஒதுக்கா பின்னாய் தள்ளாதே, அவரை நீ முன்னாய் வைத்து ஓடு. ஆமென். மோசே சொல்ற, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை போக விடாது என்று சொன்னார். ஆமென். நீர் எங்களோடு கூட வந்தால் மட்டுமே தான் நாங்க போக முடியும். ஆமென்.
அல்லேலூயா. நான் சொல்ற என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்னே செல்லும். அவருடைய சமூகம் முன்னே சென்றதால் தான் அல்லேலூயா செங்கடல் இரண்டாய் பிளக்க ஆரம்பித்தது. அவருடைய சமூகம் முன்னே கடல் சென்றதால் தான் யோர்தான் இரண்டாய் பிரிந்தது. அவருடைய சமூகம் முன்னே கடல் சென்றால் எரியோ தரமட்டமானது. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருந்தார். உனக்கு எதிரான தடைகள் முற்றிலும் நீங்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது உண்மை என்றார். உனக்கு எதிராக எந்த வல்லமைகளும் செயல்பட முடியாது. ஏன்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அதான் சொன்னான், நீங்க என்னோடு கூட வரலன்னா எங்களை என்ன செய்யாது? அவனுக்கு தெரியும் கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாம். வழியில் எங்களை போஷிக்கிறவர் கர்த்தர், தடைகளை மாற்றுகிறவர் கர்த்தர், பிரச்சனை இருந்தாலும் விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர், எதிரிகள் மத்தியில் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுக்கிறார். ஆமென். கடமைக்கு வந்தோம் போனோம் என்று இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் என் வாழ்க்கையில இயேசு ஒருவர் மட்டும், அவருக்கு மட்டும் ஒரு வாழ்க்கை முதலிடம் கொடுத்துப்பா. இருதயத்துக்குள் அவருக்கு மட்டும் முதலிடம் கொடுத்துப்பா. வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அவரை முன்வைத்து ஜெபித்துப்பா. அவரோட உறவாட நீ நேரம் செலவிட்டுப்பா. அவரோட நீ பேசிப்பா. வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Glory Jesus. Hallelujah. அத பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், மாமிசம் முயற்சிகள், இரத்தம் உலக பிரகாரமான கல்வி அறிவினால் உண்டாகிற நல்ல அறிவு. அதான் சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்ல வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 1:21. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை என்ன செய்யல அறியவில்லை. அல்லேலூயா. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி நல்லா புரிந்து கொள்ளுங்க. பசி வருவோம் கூட தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி. அப்போ தேவனை அறிகிற அறிவுக்குள் வர தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி உள்ளதோன தெளிவு வேணும், தேவைப்படுது. ஏற்றபடி இந்த உலகமானது சுய ஞானம், உலகத்துக்கு ஒரு கல்வி அறிவு இருக்கு, வேறு பலவிதமான ஆராய்ச்சி அறிவு இருக்கிறது. உலகத்தில் எதோ குறித்த என்ன இருக்கு, அறிவுகள் இருக்கு. இன்டர்நெட்ல போயிட்டா போய் எங்கேயோ போய் இந்த நரகத்தின் கரையில போய் நிற்காங்க. இப்போ இன்டர்நெட்ல உலக பிரகாரமான அறிவில் என்னையோ எங்கேயோ போகும்போது மிதந்து கொண்டிருக்கும் போது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து சொன்னால் அது அவனுக்கு என்ன பொருட்டாகவே எடுக்க மாட்டான். அது ஒரு எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இயேசுவை குறித்து சொல்லும் போது வருடங்களுக்கெல்லாம் இன்னும் போய் சும்மா இயேசு உலகம் இப்போ எங்கே போயிருக்கு தெரியுமா? அப்போ வருஷங்களுக்கெல்லாம் உலகம் போய் எங்கேயும் போயிட்டு சார். இப்போ போய் இயேசு ஆண்டவர் பைபிள் சோத்திரம் இல்லை இதெல்லாம் சித்தா கடைசி கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டியனாக பேர் கிறிஸ்தவம். டைம் கிடைச்சா நாங்கள் ஞாயிற்றுமா அப்படியே போவோம், அப்படியே உட்காருவோம், ஏதோ பாட்டு பாடுவாங்க, தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுவோம். அவங்க பாதிரியார் அந்த வசனம் போதிப்பார். ஏதோ சில பாயிண்ட்டுகள் மட்டும் நம்ம நல்லது எடுப்போம், மற்றபடி விட்டு நம்ம காணிக்கு போடுவோம், வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்துருந்துட்டு அது இது அப்படி ஏழு பரலோகம் இதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை சார். என்னது எனக்கு
உங்களுக்கு நேரம் உலகம் உண்டாக போது ஆண்டவர் உன்னை அறியர் என்று சொல்லுவார். சொல்றது கடுமை பேசியிருக்க. தேவனை அறிவதை பார்க்கணும். தேவனுடைய மகத்துவத்தை குறித்த ஒரு அறிவுக்கு மனதை செலுத்துவதை பார்க்கணும். உலக பிரகாரமான கல்வி அறிவை அவர்கள் எப்படி வைக்கிறாங்க? பெரிதாக வைக்கிறாங்க. அதாவது இந்த நாட்கள் அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்கள் எல்லாம் மறந்துருப்பாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? மறந்துருப்பாங்க. கேட்டுட்டு அப்படியே கட்டவர்கள் இருப்பாங்க. நம்ம ஏதாவது பேசி உனக்கு சேர்ந்த கையின் தூக்கம் அலையில சொல்லுவாரோ எழுது போயிடுவோம். காரணம் அவங்களுக்கு என்னன்னா இருதயமானது உலகத்தால் நிரம்பி இருக்கு. உலகத்துக்குரிய காரியத்தால் இருதயம் நிரம்பி இருக்கிறதுனால அந்த இடையில யாரை தேட முடியல? பரலோகத்து தேவனை தேடுவதற்கு மனசு வருவதில்லை. அவர்களுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியம் தான் அவர்களுக்கு எப்படி இருக்கு? பெருசா தெரியல. இவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்டு நம்ம வாழ முடியாதுங்க இப்படியெல்லாம் சொல்லிடுவோம். அந்த வாழ்க்கை முடிவு என்ன என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கிறார். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை என்ன செய்யவில்லை? அறியாதிருக்கையில் அவர்கள் பார்வையில் பைத்தியமாய் தோன்றுகிறதான பிரசங்கம். அல்லேலூயா. நாம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், தெருவில் அறிவிக்கிறோம், ஒரு நபருக்கு இயேசு அன்பை அறிவிக்கிறோம், சபை பிரசங்கிக்கிறோம். இது அவர்கள் கேட்பார்கள். எப்படி தோணுது? பைத்தியக்காரமான மாதிரி. கொஞ்சம் பேர் அங்க கத்துவாங்க, பைத்தியம் கத்துவது போல. வேற வேலையே கிடையாது. கொஞ்சம் பண்ணுங்க பையன் தூக்கிட்டு எடுத்துட்டு வேற வேலை இல்ல சொல்றாங்களா இல்லையா? சட்டம் சொன்னோம், புருஷன் சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போன இடையில போய் என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான் புருஷனுக்குள்ள அறிவு. ஆண்டு அவ்வளவுதான் இருந்திருக்கு அந்த மனுஷன். அல்லேலூயா. போறாங்க சர்ச்சை இவங்க நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்பாது? எங்க நிக்கிற போயிருவாங்க. அப்படியே அவங்க என்ன ஆச்சு? குதிரை கடிவாளம் போட்டவரும் மாறி. இதன் மேன்மை உனக்கு தெரியுமா? உன்னை நியாயம் இருக்கிற கர்த்தர் அது சீக்கிரமே வெளிப்பட போகிறார். ஹalleluya. தேவ சொல்லுகிறது, மல்கியா 4:1 பார்க்கும்போது இதோ சூளையை போல் எரிகிற நாட்கள் வருகிறது. வாசிப்போம். அந்நாள் அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். ஹalleluya. எங்களுக்கு தமிழில் சொல்லுவோம், சூளையை போல் எரிகிற நாள், எந்த ஒரு நபர் உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே வாசிப்போம், அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் என்ன செய்யும்? சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் வைக்காமல் இன்று உனக்கு இருக்கிற கிளை கொப்புகள் ஆக இருக்கிற பிடிப்பாகிய வேர் எல்லாம் இனாய் போகும், சாம்பலாய் போகும். உலக அறிவாகிய வேர், உலக செழிப்பாகிய கிளை எல்லாம் எப்படி எரிந்து நாசமாகி போகும் என்று யார் சொல்ற? மனிதன் அல்ல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. என்று மனிதன் சொல்லவில்லை. இன்று கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற மனிதர்களை சந்திக்கிற ஒரு அக்கினி உண்டு. அக்கினியாகிய நியாயத்தீர்ப்பு உண்டு. ஹalleluya. அதனால எந்த மனிதனும் ஆண்டுடைய பிடியில் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் கண்டப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி ஒரு பக்கம் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்தாலும் இருந்தாலும் அழிந்து ஒன்றுமில்லாம போனாலும், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரிய ஒளியை கைவிடப்படுகிறது.
ஞானிகள் நிறைந்த உலகமா இருக்கலாம், ஐஸ்வர்யவான் செல்வந்தன் உயர்ந்த இடமா இருக்கலாம். அவருடைய தற்போது அவருடைய செல்வ செருக்கு மமதையில் திமிரு பிடிச்சவனா பேசுவோம். படிச்சிருக்கிறா, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, அரசு பிடிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இயேசு பற்றி சொன்னா பிடிக்காது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த சூளை போல இருக்கிற நாளில அந்த நபர்களை கர்த்தர் சுட்டெரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க அப்படிப்பட்டவங்களாக்கா வேற எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ரொம்ப ஆழமா போயிட்டா என்னது ரொம்ப ஸ்ட்ராங் அரசியல் பிடிப்பு வேறு, என்ன பிடிப்பு பெரிய வேறு தாறுமாறா வேறு போகுது. அந்த அரசியல் தலைவனை தெரியும், எங்க அரசியல் தலைவனை தெரியும், அந்த அதிகாரி தெரியும், இவங்கெல்லாம் எங்க கையில இருக்கிறாங்க வேறு. அடுத்தது அது போத வேற என்னது கிளை, என்னுடைய சொந்தம் பந்தம் மாமம் மச்சான், அந்த பணம் இந்த பணம், அங்க இத்தனை ஏக்கர், இந்த இங்கே ஏக்கர், அங்க அத்தனை வாடகை விட்டு இருக்கிறோம், இங்கே விட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட எல்லாம் கிளை அடர்ந்து கிடக்கு. நிறைய கிளை அங்க கிளை போச்சுன்னா கிளையில காய் வரும். உலக ஆசீர்வாதம் ஏராளம் கிளை. நாங்கள் அவ்வளோ கோடி இத்தனை இந்த பேங்க்ல இத்தனை கோடி இருக்கு, அந்த பேங்க்ல இத்தனை கோடி இருக்கு. நாங்கள் வருஷம் இந்த டேக்ஸ் இவ்வளோ கட்டுறோம், எங்கள் அந்த இதில் இவ்வளோ வருமானம், இந்த இதில் இவ்வளோ வருமானம், இவ்வளோ வரவில்லை சர்ச்சைக்கு. நம்ம அதுக்கெல்லாம் வரைக்கும் டைம் இல்லை சார். நாங்கள்லாம் ஏன்னா காணிக்கை உங்களுக்கு கொடுத்துருவோம். என்னது காணிக்கை கொண்டு சாத்தாரை கொண்டு கொடுத்துருவோம். சோதனை அல்லேலூயா. உனக்கு கிளை இருக்கா, வேர் அதிகமா இருக்கா? வேதம் சொல்லுகிறது சூளை போல் இருக்கிற நாள் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உலக மனிதனை நம்பி வாழ்கிற அன்பான ஆத்துமாவே, சூளை போல் எரிகிற அந்த நாளில் ஒன்று நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. சொந்தமோ பெந்தமோ அரசாங்க பிடிப்பு எல்லாமே போயிருது இல்லையா, அதான் சேர்ந்துட போகுது. அல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு கொழுப்பான ஜனங்கள் இருந்தால் அல்லேலூயா, ஒரு கூட்ட ஜனம் தெய்வ பயத்தோடு வாழ்வாங்க இருப்பாங்க. சொல்லுவாங்க, என்னப்பா பாய்ச்சிக்கு வரல, தண்ணி அடிக்கிறோம், அதுக்கு வரல, சீரட் அடிக்க வரல, வேற மூக்குப்படி போடுறதில்ல, சினிமா பார்க்க போறதில்ல, கண்டிடத்துல சும்மா கண்டபடி எல்லாம் வாழ விடுறதில்ல, நாங்கள் ஜாலியா இருக்கிறோம். அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அனுபவி. என்னது சொல்லு. இப்ப எல்லாம் அனுபவிக்க வேண்டிய காலம் அப்பா. இப்ப எல்லாம் சன்னியாசியா வாழ வேண்டிய காலமா? சொல்றானா இல்லையா? சொன்னானா? சொல்றானே. ஜாலி அனுபவிக்க வேண்டிய காலம். இப்ப போய் இயேசு சோதரம் ஆண்டவரே கொஞ்சம் அப்பப்போ என்ன போடணும், போடணும். வா, ஒரு ஃபாரின்ல இருந்து என்ன வந்திருக்கு என்னது வெடிமருந்து. கொஞ்சம் நைட் ஒரு பார்ட்டி வச்சு பர்த்டே யாருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பர்த்டே வச்சிருக்கு பார்ட்டி. பாப்பா லைட்டா அதெல்லாம் வர மாட்டேன். ஐயோ என்ன பெரிய கிறிஸ்தவன், அந்த பாதிரியார் குடிச்சிட்டு தலை குத்துன்னு தண்ணி குடிக்கிறான். இவன் எப்படி இருந்து குடிக்கிறான்? அவன் உடல் இல்லை பக்தி உனக்குள்ள வந்து போச்சா? ஒன்னும் இல்லை, வாயா இயேசுட்ட போய் அப்புறம் மன்னிப்பு கேட்கலாம். செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறான். அடிக்கப்படுறதை கொண்டு போற ஆடை போற பின்னாடி அங்கே போய் இருந்துட்டு எல்லாம் போட்டுறது குடிச்சிட்டு தண்ணி நடிச்சிட்டு அப்புறம் இயேசு எல்லாம் மன்னிப்பாருங்க பார்க்கலாம். தண்ணி உள்ள போனாலே இயேசு மறிக்கிறது இல்லை, போச்சு. இப்படியே போய் கெட்டு குட்டிச்சோறாக அநேகர் உண்டு. என்று உன்னை
பல 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 மாவாய் நடக்கும். அல்லேலூயா. இந்த அது உன்னை பாதாளத்துக்கு கொண்டு தள்ளும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு வேதத்துக்கு புறம்பானதுதான் 100க்கு 99 இருக்கு. உலகத்துல வேதத்திற்கு புறம்பானதுதான் அனுபவிக்க உலகத்தில் 100க்கு 99 இருக்கு. ஆனா ஒரே ஒன்று மட்டும்தான் நமக்கு தகுதியானதாக உலகத்தில் இருக்கு. அந்த நாம் அனுபவிப்பதற்கு தெரிந்து கொள்ளுகிற அறிவுதான் தேவனை கொடுத்த ஒரு பயம். உண்மையான தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு அல்லேலூயா. எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமல்லாதது என்பதை அடையாளம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் மையப்படுத்து. ஹல்லேலூயா. உலக மனிதன் உலகத்துக்குரிய காரியங்களை வைத்து அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆமென், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சிறு கூட்ட உலகத்தில் இருக்கும். நோவாவின் நாட்களில் பார்க்கும் போது எல்லா ஜனங்களும் குடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. பெண் கொண்டு கொடுத்தார்கள். அந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அக்கிரமம் பூமியில பெருகி இருந்த காலம், இருதயத்தின் நினைவுகள் தோட்டமெல்லாம் நித்தம் பொல்லாததான காலம். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலேயும் இதோ தேவனுடைய பார்வையில் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படி வாழ்றாங்களே, நானும் வாழ்வோம் என்றவன் வாழவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கிறோம், எல்லா மனிதனும் தன் தன் வழிகளை கெடுத்துக் கொண்டான். ஆமென். அவர்கள் என்னென்னமோ செய்வாங்க, நம்மளும் அது போல செய்யலாம் என்றவன் செய்வதற்காக சொல்ல, அவன் உத்தமனும் அவன் நீதிமானும் தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், சஞ்சரிக்கிறவன். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவன். கைகளை வைத்து சொல்லுவோம், உலகத்தை அனுபவிக்க விரும்ப மாட்டான் ஐயா. உலகம் யார் வெறுப்பா? தேவனோடு சஞ்சரிக்கிறவன் வெறுப்பா. நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று உனக்கு ஒரு ஆர்வம் இருக்கா? உலகத்தை அனுபவிக்க நீ விரும்ப மாட்டான். தேவனுடைய பிள்ளை தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆமென். யார் உலகத்தை வெறுப்பார்கள்? தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவனோடு ஒரு மனிதன் சஞ்சரிக்க வேண்டும் என்றால் அவன் ஆழமான தீர்மானம் அவனுக்கு வேணும். ஒவ்வொரு நாளையும் கர்த்தரோடு தான் வாழ்வேன். இந்நாளும் அதன் கர்த்தரின் பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை சிந்திக்க கூட மாட்டேன். கர்த்தர் வெறுப்பதை நான் வெறுப்பேன். கர்த்தர் நேசிக்கிற பரிசுத்தத்தை மட்டும்தான் நேசிப்பேன். அல்லேலூயா. ஆழமான தீர்மானம் சரியா இல்லை என்றால் ஒரு தேவனுக்குள்ள தேவன் நிச்சயம் சஞ்சரிக்க முடியாது. ஆமென். ஆமென். ரெண்டு பேர் ஒரு மனம் பட்டால் ஒழிய ஒரு வழியா நடந்து போக முடியாது சொல்லப்பட்டார். அப்போ கர்த்தரோடு நாம் ஒன்றித்து வாழ வேண்டும் என்றால் அவருடைய அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பம் உனக்குள்ள வேணும். அதான் வருமானம். ஆமென். ஆமென். தேவனும் நாமும் ஒருமனப்படுவதென்றால் ஒன்றாவதென்றால் அல்லேலூயா, அவர் என்ன விரும்புகிறாரோ அவருடைய விருப்பம் என் இருதயத்தின் விருப்பமாய் மாற வேண்டும். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கும் ஒரு இறுதி எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட சிந்தையை அவர் இருக்கிறாரோ அதே சிந்தை நமக்குள்ள வேணும். அப்பதான் ஒரு மனதாய் வாழ முடியும். கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும். ஆமென். ருச்சியான வேளையில தோட்டத்துல உலாவுகிறதுக்கு சஞ்சரிக்க வந்தார் தேவன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டோன்னு ஓடி ஒளிந்தார்கள். காரணம் என்ன? அவர் விரும்புவது இவர்களிடத்தில் இல்லை. பாவம் செய்கிறது வரையிலையும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்துதான் ஆதாம். மீறுகிறது வரையிலேயும்
இது தேவனுடைய இருதயத்தை சார்ந்து அவருடைய சிந்தையை பிடித்தமாய் இருந்ததான ஆதார் திடீரென்று விலகுகிறான், ஒளிந்து கொள்ளுகிறான். காரணம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லை, அவர் வெறுக்கிற காரியத்தை செய்து விட்டார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு இறுதி இருக்கு என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு இனிமையானதாக தரும். அல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பாருடைய 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 7 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுவதும் இல்லை. நமக்கோ ஆவியினால் வெளிப்பட அவரோடு ஒட்டித்து நீ வாழும் போது தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய ரகசியங்களை அவருடைய ஆவியினால் உனக்கு எனக்கு வெளிப்படுத்திட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் கர்த்தரும் நாமும் இணைந்து வாழ்வது. ஆமென். ஒப்பித்த வாழ்க்கை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம் மனம் போல் வாழ்வதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்வதல்ல. மனிதன் சொல்லுகிற வழியில் வாழ்வதல்ல. என் கர்த்தர் சொல்லும் பாதையில் நான் கடந்து சொல்லு. அடுத்த வசனம். எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிகிற ஒரு அறிவு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும் என்றால் தேவனுடைய ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். சங்கீதத்தில் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம் வசனத்தை. பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள இருந்தால் அல்லேலூயா நாம் தீமையை வெறுப்போம். தீமையை வெறுக்கும் இறுதி நமக்கு இருந்தால் அல்லேலூயா தேவன் நம்முடைய ரகசியத்தை உனக்கு அவர் வெளிப்படுத்தும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ கண்மூடித்தனமா வாழ்கிற வாழ்க்கை அல்ல. வாழ்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெளிவா வைக்க வேண்டும். ஆமென். தேவன் விரும்புகிற என்னை பின்பற்றி வாருங்கள். ஆமென். ஆமென். என்னை பின்பற்றி வாருங்கள். ஹல்லேலூயா. நான் உலகத்தை செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டார். இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆமென். இவரே 3:1 இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்கள் கைகளை தலையிலே சத்தமா எந்த அழைப்பு பங்குள்ளவர்கள்? பரம அழைப்பு. எப்படி அழைப்பு இல்லை, உலகத்துக்குரிய அழைப்பு. ஹல்லேலூயா. உலகத்தில் அதை தாரண கத்தர் அழைக்கல, உலகத்தில் இதை தாரண அழைக்கல.
உனக்கு பரம ராஜ்யத்தை குறித்த ஒரு அழைப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தோட வாழ்க்கையை முடிக்கிறவன் அல்ல, நித்திய வரையிலே நம்மை கரப்பிடி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கு. இயேசுவை அழைத்தாரா உலகத்துக்காக அல்ல. அவன் உலகம் நீ கேட்காமலே கர்த்தர் கொடுப்பார்கள். உலகத்துல என்ன தேவையோ அதன் தேவையை அதன் நேரத்தில் உனக்கு செய்வார். அதை பார்க்க வேண்டியது அவரை மட்டும் பார். அவர் காட்டும் பாதையில் ஓட நீ கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதுக்கு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. யாரை கவனிக்கணும்? சுத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனி. நாம் பார்க்க அவர் ஒருவர் மட்டுமே குற்றமற்றவர். ஹல்லேலூயா. நாம் பார்க்க அவர் ஒருவரே பூரண பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வது உலகத்தின் கிறிஸ்தவரை பார்த்து வாழ்வார். உலகத்தில் உள்ள மற்ற கிறிஸ்தவர்களையோ ஊழியக்காரர்களையோ பார்க்காத. யூடியூப்ல வர செய்திகள் தேவையில்லாம கேட்காத. உனக்காக போடுகிற ஊழியக்காரன் போடுகிற செய்திகள் கேளு. வாசிப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரருக்கு அதுல பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய என்ன சகோதரர்? அங்க ஒன்று பாயிண்ட். ஹல்லேலூயா. என்ன சகோதரர்? அப்போ பரம ராஜ்யத்தை அடையணும்னா என்ன வேணும்? பரிசுத்த வாழ்க்கை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், வேறு பிரிக்கப்பட்ட நிலையில் வாழ்கிற கூட்டம். ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும்? நான் இம்மைக்காக என்ன தேவன் அழைக்கவில்லை, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு பரம வாழ்க்கை அழைத்திருக்கிறார். ஆமென். இம்மையில் நமக்கு தேவன் சரீரனால சுகத்தை கொடுப்பார், வேலைகளை கொடுப்பார். வேலை செய்யாம சாப்பிடணும்னு கர்த்தர் என்ன செய்யறது சொல்லு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படும். வேலை இருக்கா நம்மளால் ஏழாலும் வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு சரீர சுகத்தை யார் கொடுப்பார்? தேவன் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிறது. வேலை நிறைய இருந்து சரீர சுகம் வேலை செய்ய முடியுமா? தின்றதுக்கு நிறைய இருக்கு. பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, காளான் பிரியாணி, இந்த பிரியாணி எல்லாம் கூட வச்சுட்டு வயல் தும்முன்னு தின்ன முடியுமா? என்ன டேஸ்டான உணவு இருந்தாலும் என்னது பசி இருந்தாலும் சாப்பிடணும். அப்போ அதாவது சரீரத்துக்கு சுகம் இல்லை என்றால் வேலை செய்ய முடியாது. வயிற்றுக்கு சுகம் இல்லை என்றால் சமைச்சாலும் சாப்பிட முடியாது. அப்போ சம்பாதித்து கையில் வந்தாலும் ஹல்லேலூயா சரீர சுகமா இருந்தால் தான் அந்த பைசா நம்மளுக்கு தங்கும். காயெல்லாம் வந்தா ஆஸ்பத்திரி அடுத்தவன் வாங்கிட்டு போறான். அதாக்கம் தேவனுக்கு தெய்வ பயத்தோடு கர்த்தர் கொடுப்பது நீ உண்மைன்னு சொல்ல காரணம். கொடுப்பது உண்மையா இருந்து மனப்பூர்வம் கரெக்டா இருக்கும் போது ஹல்லேலூயா ஒரு உத்தம குணத்தை பார்த்து ஆமென் ஒரு சரீர சுகத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு கையில் வருகிற சம்பாத்தியம் எந்த காரணத்திலும் அடுத்தவன் சாப்பிடுறதுக்கு கொடுக்கப்பட மாட்டார். வேற வழியில போச்சுன்னு எவ்வளவு நம்ம நஷ்டம் கடன் வாங்கில கொண்டிருந்து தேவனுடைய பாதுகாவலுக்கு இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. நாம் கவனித்து பார்க்க யாருதான்? இயேசுவை காட்டுவது எதுதான்? வேதத்தில் தான் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். வேதத்தை வாசிக்கிறாய் என்றாலே தேவனை குறித்து வாசிக்கிறாய். வேதத்தின் சத்தியத்தை கேட்கிறாய் என்றாலே தேவனை குறித்து கேட்கிறாய். ஹல்லேலூயா. வேதத்தை விட்டுறாத. ஆமென்.
ஏன்னா இயேசுவை அறிவதற்கும் இயேசு வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதத்தை அடைவதற்குரிய ஒரே ஒரு வழி வேதம் மட்டுமே. தேவனை ஒருவரும் தன் நேச்சரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? சேரக்கூடாத உடையில் வாசம் பண்ணுகிறார். ஒருவரும் கண்டுகாதவர் காணக்கூடாதவர். அவரை பார்க்கிறவங்க யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அவரை காட்டுகிற ஒன்று கர்த்தருடைய வேதம் ஒன்று மட்டுமே. வேதத்தை வாசி, தேவன் நீ பார்த்தாய். வேதத்தை வாசி, வேதத்தை சத்தியத்தை கேள், தேவ சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அவருடைய எபிரேயர் 12:1 வாசிப்போமாக. ஆகையால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்வோம்? நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு. ஆமென். அங்கே சொல்லக்கூடிய இயேசுவை எப்படி பாரு? கவனித்து பாரு. இங்க எப்படி ஓடு? இயேசுவை பார்த்து ஓடு. யாரை பார்க்காத? விசுவாசத்தை பார்க்காத. யாரை பார்க்காத? ஊழியக்காரனை பார்க்காத. யாரை பார்க்காத? வேற கிறிஸ்தவனை பார்க்காத. இயேசு கிறிஸ்துவோடு மட்டுமே குற்றமாட்டார். அவரே பரிபூர்ணமானவர். ஹalleluya. அதனால இயேசுவை நோக்கி ஓடு. ஆமென். யாரை நோக்கி ஓடாத? மனிதனை பார்க்காத. சொல்லுவாங்க, என்னங்க எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுக்கு பைபிளையும் பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவங்களை பிடிக்காது. கிறிஸ்தவன் அப்படிதான் இருப்பான். எங்க ஆண்டவர் அப்படியே சொல்லி இருக்கிறார். ஹalleluya. ஆமென். இயேசுவை பார்க்கிறதுக்கு தான் பைபிள் உலகத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். யாரை பார்க்காத? யாரையும் பார்க்காத. தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக. ஹalleluya. கைகளுக்கு தலையிலே சத்தமா சொல்லு. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அந்த மாதிரி வாசித்தோம் அல்லவா? ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹalleluya. கைகளை தலையிலே சத்தமா சொல்லு. ஹalleluya. இயேசுவை அறிகிற அறிவு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஹalleluya. யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன்? குமாரனாகிய இயேசுவிடத்தில் எப்படி இருக்கிறவன்? விசுவாசமாய் இருக்கிறவன். இதை உடையவன் நித்திய ஜீவன். அதான் கிறிஸ்துவனை பார்க்கிறது. கிறிஸ்துவை பார்க்கிறது. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஹalleluya. அவருக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது யோவான் 6:47 படிக்க பார்க்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறேன். கைகளை தலையிலே சொல்லு. சத்தமா சொல்லுமா? யாரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு? சத்தமா. இயேசுவிடத்தில் விசுவாசம் இருக்கிற என்ன இருக்கு? நித்திய ஜீவன். அப்படி என்றால் அழியாத வாழ்வு. ஹalleluya. இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் மனிதனிடத்தில் அல்ல. மனிதனை வைத்து நீ பார்க்காத, இயேசுவை பார். ஹalleluya. ஹalleluya. யோவான் சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 54 வாசிக்கும் போது வேதம் சொல் வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹalleluya. அப்போ கர்த்தருடைய பந்தி. ஆமென். அவருடைய மாம்சம் இரத்தத்திற்கு ஞாபகார்த்தமாகிய அப்பமும் திராட்சரசமும் உண்மையை பரிசுத்தமாய் பங்கெடுக்கிறவன் என்ன உண்டு? நித்திய ஜீவன்.
முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. ஹalleluya. இந்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 10:28 வாசிப்போம். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஹalleluya. நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை. ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அடுத்தது அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஹalleluya. தேவன் ஒன்று புரிந்து கொண்டு நாம் யாருடைய கையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கையில். ஹalleluya. இந்த நாட்கள்ல நமக்கு ஒன்று மட்டும் தேவை. நாம் தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஹalleluya. அறிவரே நித்திய ஜீவன் கர்த்தருடைய வேதம். ஆமென். நீ மனிதர்களை என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள்? யோவாசாவர்கள் என்று எரேமியா என்று தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஹalleluya. சீமோன் பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஹalleluya. இயேசுவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தினுடைய என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இயேசுவை யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று நீ அறிய வேண்டும். அவர் உனக்காய் எனக்காய் சிலுவையில ஜீவனை கொடுத்தவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் சுத்த நிறுத்த என் பாவத்தை போக கழுவி சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்றும் என்னை சேர்த்துக் கொள்ள மீண்டும் அவர் வர போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை சேவிப்பது வீணல்ல, அவரை சேவித்து வாழ்வது உலகத்தில் முடிந்து போற வாழ்க்கை அல்ல, நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை தேவ சமுத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவனை அறிகிற அறிவே உனக்கு நித்திய ஜீவன். எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். உன்னத தேவன் நீரே, ஞான நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞான நிறைந்தவரே, உலகா யாவுமே பாடி அணுகிறே, உலகா யாவுமே பாடி அணுகிறே.
தேவ சமூகத்தில் ஆண்டு கேட்கும் ஆண்டவரே, உம்மை அறிய அறிவில் நான் நிறுத்தி இடைய என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறார், இன்னும் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டமாய்விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு மிக மேன்மையானது. ஆமென். அறிவதே நித்திய ஜீவனுக்கு வேறு சொல்லுகிறது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நல்ல பிதாவை நல்ல வேலைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். கருமையான நாளில் நம்முடைய சமூகத்திலே கிடந்தோரை மட்டும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக தேவன் தந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது நித்திய ஜீவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, அந்த நித்திய ஜீவனாகிய அழியாத வாழ்வை நாங்கள் அடைவதற்கு ஆமென் உம்மை அறிகிற அறிவை நாங்கள் வளரத்தக்கதாக தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உலகம் ஒருபோதும் உம்மை அறிய விடாது. உம்மோடு நெருங்க ஒருபோதும் உலகமும் உலகத்தில் சூழ்நிலைகளும் அனுமதிக்காதப்பா. ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த அன்பு ஆமென் உம்மை அறிகிற அறிவிக்கு எங்களை இழுத்து செல்லுகிறதப்பா. அந்த உன்னதமான அனுபவத்தோடு அடையத்தக்கதாக தேவனுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராக. அந்த உலகத்தில் ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.